வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த கோல்டன் கலர் சாரீக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு பார்டரில் வந்து லைட் வைலட்டும் கோல்டனும் மிக்ஸ் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம சேமாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்றதுக்காக பார்டர் கலரில் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். அது உடம்புக்கும் முன்பக்கத்துக்கும் உடம்பு ஃபுல்லாக வந்துடும். கைக்கும் மட்டும் அந்த பார்டரோடு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம அதை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். பின்னாடி உயரம் பார்க்கலாம். 14.75, 15க்கு 4 இன்ச் கம்மியாக இருக்குது. சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, 3 இன்ச்சு நெக்கோட அகலம், 3 இன்ச்சு ஷோல்ட்ரு, 6 இன்ச்சு ஆம்குழு. இப்போ இதை வந்து ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். கீழே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கீழே 4 இன்ச் விட்டுட்டு மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடு உயரம் உங்களுக்கு 9 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன உயரமோ அதில் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து 4 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள ரவுண்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ளது வந்துட்டு நம்ம கேன்வாஸ் அதோடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். சாதாரண ரவுண்ட் நெக் தாங்க, ரொம்ப அழகாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செயின் ஸ்டோன் வந்து நம்ம சைடில் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். கீழேருந்து சமமாக எடுத்துக்கோங்க. கேன்வாஸு 15 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச்சில் இருந்துட்டு நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு கேன்வாஸ் எடுத்திருக்கோம். கீழே போக போக அந்த ரவுண்டு கொஞ்சம் அகலப்படுத்திட்டு போங்க. 4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வரைக்கும் இந்த ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் இங்கே நடுவில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அது நெக்கோட அகலம் மாறாமல் இருக்கிறதுக்காக 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது கட் பண்ணியாச்சு. சேம் அதே அளவு வச்சு இன்னொரு கேன்வாஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் மேலே ஏற்றி, ஸ்டார்டிங்லேருந்து வேணாம், அது வேஸ்ட்டு தான். கொஞ்சம் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு, அதாவது 4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் குண்டாக நம்ம வந்து அந்த திலகம் செட் பண்ணிக்கலாம். வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு இப்போ இங்கே மேலே நெக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரவுண்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம பைப்பிங் பண்ணணும். மேலே கழுத்துக்கு கீழே உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம வைலட் கலரில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு வைலட் கலருங்க, செம்மையாக இருக்குது கலரு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வேறு லெவலில் இருந்தது. அடையாளப்படுத்திட்டு நம்ம கரெக்டாக வச்சு மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி லைனிங் போட்டிருக்க நூலெல்லாம் நம்ம அந்த இடத்துல மடித்து தைச்சிட்டோம்னா அந்த நூல் வேஸ்ட்டு தான். அதை எடுத்து விட்ருங்க. இப்போ அம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதை வந்து ப்ளவுஸில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதை வந்து அந்த வைலட் கலர்
ப்ளவுஸோட கலருக்கு அயன் பண்ணிட்டு வந்துடலாம். இதை அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணாதீங்க, இது ஈஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா நம்ப முடியாது இந்த கிளாத்தை, ஏன்னா நம்ம கட் பண்ணும்போதே ஈஞ்சிட்டு வருது. நல்ல வேளை இதில் ப்ளவுஸ் தைக்கல, நான் ரொம்பவே பிரிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு நம்ம சுற்றிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலேயுமே கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், சரியாக வரும். ஏன்னா நம்ம அயன் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு கேன்வாஸ் வந்து அந்த மெட்டீரியலும் லைட்டாக சுருங்குற மாதிரி இருந்தது. அதனால மேலே கொஞ்சம் நான் விட்டுட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா சப்போஸ் நமக்கு பத்தாமல் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம வயலட் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். வயலட் கலர் வந்து சன் கிரேப்பில் கொடுக்குறேன். அது சேம் கலர் இருந்துச்சு நம்மளுக்கு. நல்லா எஜ்ஜிலேயே பொறுமையாக தையல் போட்டுவாங்க. இப்போ ஒரே மடக்கு தான், அப்படியே மடக்கி நமக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கி விட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ பேக் சைடில் உள்பக்கம் லைனிங்லேயும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து தையலுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இது கேன்வாஸ் அந்த பள்ளத்துலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. கரெக்டாக வச்சு பொறுமையாக தையல் போட்டுவாங்க. சரியாகவே வந்தது, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. உள்பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது மேலே. நான் அதுக்கு தான் சொன்னேன், நமக்கு சப்போஸ் ஒரு நேரத்துக்கு பத்தலை அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பத்தாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் நம்ம நெக்கு கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சின்னதாக போச்சுன்னா வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து மேலே கொஞ்சம் காலேஜ் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் கேன்வாஸோட அப்படின்னு. இப்போ இதுக்கு பைப்பிங் வச்சிட்டோம், சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ப்ளைனாக கோல்டன் கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்படி கொடுத்தோன்னா நமக்கு கைக்கு வேறு மாதிரி, இங்கே பேக் சைடு வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த ப்ளவுஸே கொடுத்துட்டேன் நான். இப்போ டாட் போட்டுடலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு டாட் போட்டுருங்க. இப்போ 2 பக்கம் டாட் போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்குது நெக்கு. இப்போ வந்து இது அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம நெக்கில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் சன் கிளிப்பு, அதை வச்சு லைனிங் பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இது கழுத்து பகுதி நம்ம வைக்கிறதுக்கு மட்டும் தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், இதை வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம்.
அந்த கார்னர்கிட்ட மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்ற பக்கமெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடக்கி தைச்சிடலாம். இதுக்கு வந்து உருட்ட தேவையில்லை, அப்படியே ஒரே மடக்கி விட்டிங்கன்னா போதும். அந்த கார்னர்கிட்ட மட்டும் கொஞ்சமாக அந்த ஒரு சின்ன ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம், இந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ ரெண்டாக விரித்து விட்டுட்டு அப்படியே சென்டரில் தையல் வர மாதிரி அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ மடக்கி தைச்சிடலாம். நூலை விரித்து விட்ருங்க, அப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சுத்தியில் கொடுத்துடலாம். மேலே மட்டும் மடக்கி அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி எடுத்து வச்சு விட்ருங்க. இப்போ உள்பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி வரும். இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. கரெக்டாக இந்த தையல் மேலேயே வர மாதிரி தையல் போடுங்க. நமக்கு அந்த பைப்பிங் வரைக்கும் நமக்கு அந்த பூ டிசைன் இருக்கணும், அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஒரு தையல் போட்டுட்டு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு தையல் போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சு அந்த தையல் எட்ஜிலே வர மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது அது எல்லாம் உள்ளே போயிடும். ரொம்ப உங்களுக்கு மேலே தூக்கி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அதை கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு, அந்த பைப்பிங் கொஞ்சம் தள்ளி நான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். திருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. நான் தான் கொஞ்சம் தள்ளி பைப்பிங் பண்ணினேன், ஏன்னா பைப்பிங் வந்து ரொம்ப திக்காக வரும், அதுக்காக. இப்போ இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ முன்னாடி நம்ம வந்து பார்டர் கொடுத்துடலாம். வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ 1 இன்ச் அகல வச்சு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் கொடுத்துட்டு அதை அப்படியே வச்சு தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இது முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா டிசைனுக்குமே நம்ம வந்து முன்னாடி கொடுத்துருவோம், இதுக்கும் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு நம்ம அடித்து திருப்பி வேலை முடிஞ்சு. முன்னாடி வந்து நம்ம பைப்பிங் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு 2 தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ அடியில் வந்து நான் சன்க்ரேப் கொடுத்துருக்கேன், வைலட் கலரு. அப்படியே அந்த தையல் எட்ஜிலேயே அப்படியே பொறுமையாக போட்டுவாங்க. இங்கே எல்லாமே போட்டாச்சு பாருங்கள், தையல் எதுவும் தெரியாது நமக்கு. இந்த இடத்துல வந்து என்னால் உருட்டி தைச்சு கரெக்டாக கொண்டுட்டு வர முடியல, ஏன்னா வந்து அந்த இடத்துல நமக்கு தெரியல, 2 பைப்பிங்கும் அதுவும் ஒரே கலராக இருக்கனால
லைட் போட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களால் எவ்வளோ டைட்டாக சின்னதாக பைப்பிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக கொடுங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து திக்காக இருக்கும். அதனால் வந்து நம்ம தான் சன்னமாக கொடுக்கணும். பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு இப்போ இது சைடில் எல்லாத்துக்கும் தையல் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல நல்லா டைட்டாக தைச்சி விட்டுறலாம். உள்பக்கம் ஃபுல்லாகவே பைப்பிங்க்கு ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். நான் 2 தையல் போட்டால் நல்லா இருக்காதுன்ட்டு ஃபுல்லாகவே ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கேன். இப்போ மேலே வரைக்கும் கொண்டு வந்துச்சு. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த கீழேயும் வச்சு நம்ம சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கீழே வச்சோம் தையல் போட்டுக்கலாம். நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க. நூல் கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுவும் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஃபுல்லாக கீழே வரைக்குமே டிசைன் வந்துடுது. இப்போ இந்த வந்து செயின் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஃபுல்லாக கை எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சு பஃப் கை வச்சுருக்கேன். இப்போ அந்த பைப்பிங் ஒட்டியே வந்துட்டு இது வச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக வந்து நெக்கை மட்டும் இழுத்து கொடுத்துட்டு வாங்க. இது ஸ்டோன் வந்து இழுத்துக்கக்கூடாது. நெக்கு மட்டும் நம்ம இழுத்து கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து சரியாயிரும். பைப்பிங்கை ஒட்டியே அப்படி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம கொடுத்தாச்சு. முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்கேன். இல்லை கொஞ்சம் தான் மிச்சம். இதுக்கு நாட் அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். இதில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சிம்பிளாக தான் இதை கொடுத்துருக்கேன். பாருங்கள் அழகாக இருக்குது. இதை வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. சைடில் பைப்பிங் வைக்காமல் நீங்கள் வந்து செயின் ஸ்டோன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது ஈஞ்சிட்டு வந்துடும் நமக்கு. அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் கொடுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டோன் வந்து நமக்கு மிச்சமாக இருக்குது. இது 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட்டர் வச்சு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம லைட்டாக கம்மும் வச்சு இது ஃபுல்லாக ஒட்டி விட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். மிஷினில் தைக்கிறனாலும் நீங்கள் தைங்க. இது 2 விதமாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து மிஷினில் வந்து ஒன்றுக்கும் வச்சு தைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கம்மை வச்சு விட்டலாம். இந்த பட்டன் ஒன்று சென்டரில் கொடுத்துட்டு கம்மை வச்சு இதை ஒட்டி விட்டுறலாம். இது வந்து அலுமினியம் பட்டனு. இது வந்து சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன் நான். சுற்றிலும் மெட்டீரியலில் அப்படியே வச்சு தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இது பிளெயினாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த செயின் ஸ்டோன் கட் பண்ணி வச்சுருக்கல அது இந்த மாதிரி ஒட்டி விட்ருக்கேன். கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக. இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒட்டி வேணாம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஒரு பீஸும் கட் பண்ணி ஒட்டலாம்.
ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. இது 4 நாள்னால் கொஞ்சம் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த மேலே கீழே எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு ஒட்டிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கும் நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு 5-6 பீஸ் தான் வந்துச்சு, முடிஞ்சு. அவ்வளோதான். இருந்தது எல்லாத்துக்கும் ஒட்டியாச்சு. கைக்கெலாம் வேணான்ட்டாங்க. நெக்குக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நான். கை வந்து நம்ம சும்மா பஃப் கை மட்டும் கொடுத்துருக்கேன். அழகாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செமையாக இருக்குது பாருங்கள். நல்லா கிராண்டாக இருக்குது. ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி செமையாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது முன்னாடி இது மடித்து போட்டு அந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ரசித்து தைச்ச டிசைன் ப்ளவுஸ் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.